சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே இலுப்பக்குடி ஊராட்சி பகுதியான கோட்டைக்கரை கோயிலிலிருந்து தெற்கு குடியிருப்பு வழியாக மாத்தூர், அரியக்குடி, உஞ்சனை உட்பட பல கிராமங்களுக்கு சாலை செல்கிறது. இந்த சாலை சேதமடைந்ததால் 2.5 கிலோமீட்டர் தூரம் நபார்ட் திட்டத்தின் கீழ் 1,51,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. ஆனால் தெற்கு குடியிருப்பு பகுதி அருகே சாலை அமைக்கும் பணி திடீரென பாதியில் நிறுத்தப்பட்டதால் 3 மாதங்கள் பல கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பல கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய வழித்தடமாக இருப்பதால் உடனடியாக சாலை பணியை மேற்கொண்டு கிராம மக்களின் அவதியை போக்க ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வடரங்கத்திலிருந்து சீர்காழி நோக்கி அரசு பேருந்து சுமார் 60க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக் கொண்டு வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தில் வலதுபுற முன் சக்கர கழன்று பேருந்துக்கு முன்பு தனியாக சாலையில் ஓடியுள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தி பெரும் விபத்து ஏற்படாத வண்ணம் பேருந்தை நிறுத்தினார். இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பகரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 நாட்களாக வனத்துறையினர் குளிக்க தடை விதித்தனர். இந்நிலையில் நேற்று அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாத நிலையில் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் 2 நாட்களுக்கு பின்பு கும்பகரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதித்தனர். இதனால் அதிகாலை முதலே கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நீரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலாப் பயணிகள் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆனந்த குளியல் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் கூடுவாஞ்சேரி அருகே தைலவரத்தில் உள்ள ரெனால்ட் கார் சர்வீஸ் சென்டரில் காவலாளியாக வேலை செய்து வருகிறார். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் கடந்த 3 நாட்களாக வீட்டிற்கு வராமல் நாள் முழுவதும் மது அருந்திக் கொண்டு இருந்துள்ளார். இந்நிலையில் பாழடைந்த வீட்டுடன் கூடிய காலி இடத்தில் தலை மற்றும் முகத்தில் கல்லால் தாக்கப்பட்டு ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கூடுவாஞ்சேரி போலீசார் கோவிந்தராஜ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மின்வாரிய களப்பணியாளர்களுக்கு பணியின் போது ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் பணி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமை திருச்செந்தூர் கோட்ட செயற்பொறியாளர் விஜயசங்கர் பாண்டியன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மின்வாரிய பயிற்சி மையத்தின் உதவி செயற்பொறியாளர் மற்றும் பாதுகாப்பு மண்டல அலுவலர் செந்தில் பாதுகாப்பாக பணிபுரிவது குறித்து பயிற்சி அளித்தார். மேலும் பணி நேரங்களில் ஏற்படும் விபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வீடியோ காட்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பணியாளர்கள் மின்சார வாரிய பணிகளில் எவ்வாறு பாதுகாப்புடன் பணிபுரிவது தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் திருச்செந்தூர் கோட்டத்திற்குட்பட்ட மின்வாரிய பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் லார்ட்ஸ் பார்க் மேல்நிலைப் பள்ளியில் கிச்சா சிலம்பம் அகாடமி சார்பில் சிலம்பம் தகுதி பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட சிலம்பாட்டக் கழக தலைவர் மயிலப்பசாமி, நல்லாசிரியர் விருது பெற்ற மாவட்ட விளையாட்டு வளர்ச்சி கழகம் தலைவர் வீர திருப்பதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம் ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் மாணவர்களுக்கு சிலம்பம் பட்டம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் நேற்று முன்தினம் டாரஸ் லாரி வீட்டிற்குள் புகுந்த விபத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் அம்பிகா மற்றும் 3 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இவர்கள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூத்த மகளான ரம்யா என்பவர்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு அரசு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காத நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு 4 லட்சத்து
லட்சத்திற்கும் மேல் செலவாகும் என கூறப்பட்டதால் மீண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் உரிய சிகிச்சை வழங்க மருத்துவர்கள் மறுப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு செந்துறை சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு உரிய முறையில் உயர்தரமான சிகிச்சை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தேனி வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர் கடந்த ஒரு மாத காலமாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் விவசாயம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிராமப்புற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற நோக்கத்துடன் உத்தமபாளையம் அருகே வாய்க்கால்பட்டியில் மரம் நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊர் முழுவதும் உள்ள தெருக்களிலும் வீதிகளிலும் மரக்கன்றுகளை நட்டு மக்களிடையே மரத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துக் கூறி வரும் காலங்களில் மரம் வளர்த்தால் மட்டுமே மழை பெருகும் என்ற உரிய குறிக்கோளை வளர்த்துக் கொள்ளுமாய் மரம் நடப்படுவதாக தெரிவித்தனர். நாங்கள் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி குள்ளப்புறம் தேனி காலேஜில் படிக்கிறோம். கடந்த 2 மாசமா இங்கே கிராமத்தங்கள் பயிற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வரோம். இந்த ஊர் ராமசாமி நாயக்கன்பட்டியில் நாங்கள் நிறையா விவசாயத்துக்கு சம்பந்தமான பயிற்சியில் மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பசுமை புரட்சி பண்ணலான்ற ஒரு விழிப்புணர்வை வெளிப்படுத்தணுன்றதுக்காண்டி 100 மரம் நடலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த ஊரில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அதுக்கு இந்த ஊர் பொதுமக்களும் சரி பிரசிடெண்ட்டும் சரி பெரிதும் உதவி பண்ணாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் பேரில் இன்றைக்கி இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் ஆட்டோ ஓட்டுநராகவும் அவரது மனைவி பீடி சுற்றும் தொழிலும் செய்து வருகின்றனர். இவர்களது மூத்த மகன் பிரபுவிற்கு ஸ்கேட்டிங் விளையாட்டு மீது ஆர்வம் இருந்ததால் பெற்றோர் தங்களது முடிந்த அளவு பயிற்சிக்கான உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்து அதற்கான முயற்சியை எடுத்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மாணவன் பிரபுவும் மாவட்ட அளவிலும் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலும் நடைபெறும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் தவறாமல் பங்கேற்று முதலிடம் 3வது இடம் மற்றும் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். இந்நிலையில் வரும் ஜூன் 13ஆம் தேதி சர்வதேச அளவில் தாய்லாந்தில் நடைபெறவிருக்கும் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெற்றுள்ளார். தாய்லாந்தில் நடைபெறும் போட்டிக்கு சென்று வர 1 லட்சத்திற்கும் மேல் செலவாகும் என கூறப்படுகிறது. எனவே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தனது மகன் ஸ்கேட்டிங் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை செய்யும் வகையில் தாய்லாந்தில் நடைபெற இருக்கும் சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உதவ வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அருகே கொடுங்கால் கிராமத்தில் இயங்கும் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் கடந்த 1996ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். மேலும் தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரது உருவம் பொறிந்த தபால் தலை மற்றும் அவருக்கு பணத்தாள்கள் கொண்டு பொக்கே அன்பளிப்பாகவும் வழங்கி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து தாங்கள் பயின்ற பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 8 கணினி மற்றும் பேட்டரி இன்வெர்டர் ஆகியவைகள் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினர். திருப்பூர் அருகே கனியம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வஞ்சிபாளையம் பகுதியில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனம் உள்ளது. இதில் 300க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இரவு பணி முடித்து பனியன் நிறுவனத்திற்கு பின்புறம் பனியன் தொழிலாளி ஆகாஷ் என்பவர் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 3 நபர்கள் ஆகாஷின் செல்போனை பறித்துள்ளனர். அப்போது ஆகாஷ் சத்தமிட்ட நிலையில் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதனை கண்ட வடமாநில தொழிலாளர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து உரிய விசாரணை நடத்த கோரி பின்னலாடை நிறுவனத்தின் உட்புற பகுதியில் நின்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமுருகன்பூண்டி போலீசார் வடமாநில தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க உள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கடந்த 10ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி துவங்கியது. இந்த ஆண்டு மலர் கண்காட்சியில் குழந்தைகளை
கவரும் வகையில் 1,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்ட், 80,000 ரோஜா மலர்களை கொண்டு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற உதகை மலை ரயில், மிக்கி மவுஸ், தேனி உள்ளிட்ட பல்வேறு மலர் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை தற்போது வரை சுமார் 82,835 பேர் கண்டு ரசித்து சென்றுள்ளதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜெயில் தெருவில் பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு எதிரே பழமையான அரசமரம் உள்ளது. இந்த மரத்தின் பெரிய கிளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு முறிந்து நியாய விலை கடை முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை மீது விழுந்தது. இதனால் மேற்கூரை முற்றிலுமாக சிதலமடைந்தது, ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டு உள்ளது. இந்நிலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து 3 தினங்களுக்கு மேலாகியும் மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் மரத்தினை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதால் பொருட்களை வாங்க நியாய விலை கடைக்கு செல்லாமல் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். எனவே பொதுமக்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மரத்தை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இடையன்குளத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகர். இவர் கோதை நாச்சியார்புரத்தில் செங்கல் சூளை நடத்தி வந்தார். இவரது செங்கல் சூளையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவர் தனது குடும்பத்துடன் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் சரியாக வேலை செய்யவில்லை என ஞானசேகர் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது மகன் மணிகண்டன் மற்றும் மனைவியை அழைத்துக் கொண்டு வேறு சூளைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் தான் வளர்த்து வந்த புறாக்களை ஞானசேகர் சூளையில் விட்டுவிட்டு சென்றுள்ளார். பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஞானசேகர் செங்கல் சூளைக்கு வந்து தனது வளர்ப்பு புறாக்களை எடுத்து செல்ல வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது புறாக்களை பராமரிக்க இயலாததால் புறாக்களை பறக்க விட்டுவிட்டதாக ஞானசேகர் கூறியதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது நண்பர்கள் நாகராஜ் மற்றும் பேச்சிமுத்துவுடன் இணைந்து கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு செங்கல் சூளையில் வைத்து ஞானசேகரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வடக்கு காவல்துறையினர் மணிகண்டன், நாகராஜ், பேச்சிமுத்து மற்றும் கொலைக்கு திட்டம் தீட்டிய ஹரிச்சந்திரன், முருகதாஸ், முத்துப்பாண்டி ஆகிய 6 பேரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஞ்சனூர் அருகே உள்ள KR பாளையம் கிராமத்தில் குடிநீர் பயன்பாட்டிற்குள்ளான திறந்தவெளி கிணற்றில் மனித மலம் கடக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது கிணற்றுக்குள் இறங்கி மனித மலம் என கூறப்பட்ட படிமங்களை சேகரித்து மேலே கொண்டு வந்து பார்த்தபோது அது மனித மலம் இல்லை என்று தேனடை என்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 3,970 மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டிகளையும் இன்று ஒரே நாளில் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட நரசிங்கபுரம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டிக்கு செல்லும் ஏணிப்படிகளில் கதவுகளை அமைக்கவும், திறந்தவெளி கிணறுகளில் மதில் சுவர்களின் உயரத்தை அதிகப்படுத்தி இரும்பு வேலி கம்பிகளை அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று நம்ம விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள மேல்நிலை நீர் தொட்டிகள் அனைத்தும் வந்து சுத்தம் செய்வது தொடர்பாக ஒரே நாளில் அனைத்து நீர்த்தக்க தொட்டிகளையும் வந்து சுத்தம் செய்யும் பணி இன்றைக்கி நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்ம மாவட்டத்தில் 3,970 ஓவர் டேங்க்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து மற்றும் பஞ்சாயத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செஞ்சுட்டு வரோம். டெய்லி விநியோகம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த டேங்க் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து க்ளீன் செய்யணுங்கிறது நமக்கு உத்தரவு. கடந்த வாரம் நம்முடைய கண்காணிப்பு அலுவலர் அவர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்திருந்தாங்க. நம்ம மாவட்டத்தில் குடிநீர் சப்ளை பற்றி ப்ராப்பராக செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆய்வு செஞ்சுருந்தாங்க. அப்போது ஒரு உத்தரவு சொல்லியிருந்தாங்க, ஒரு மாஸ் கிளீனிங் ஒரு நாள் எல்லாமே பண்ணுங்கள், டேங்க் எல்லாமே க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் ஆக்சுவலி நேற்றுக்கு நம்ம மண்டேவே நான் அந்த ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துட்டு நேற்றுக்கு நான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் இருக்க அனைத்து டேங்க்கும் வந்து இப்போ க்ளீனிங் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ இது தொடர்ந்து ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து இதே டேட் ஒரு ஃபிக்ஸட் டேட் வச்சு அன்றைக்கி டேட்டில் வந்து எல்லா டேங்க்கும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உத்தரவு கொடுத்துருக்கோம். அதை நான் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் நோக்கி கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது லாரியில் இருந்த கண்டெய்னர் சாலையோரம் இருந்த வேப்பமரத்தின் கிளையின் மீது மோதியதில் கிளை முறிந்து சாலையின் குறுக்கே சென்ற மின்கம்பி மீது விழுந்தது. அப்போது சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாட்டின் மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து மாடு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாச்சியார் கோவில் காவல்துறை கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மற்றும் உயிரிழந்த பசுமாட்டின் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே கோடை வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகின்றது. இந்நிலையில் சில தினங்களாக அவ்வப்போது பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று சித்தாமூர் சுற்றுவட்டார பகுதிகளான கயப்பாக்கம், புத்தூர், பெருக்கரணை, பழவூர், நுகும்பல், போரூர், சூனாம்பேட்டு உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த 78 வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சோதனை நடைபெற்றது. அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் அருகே உள்ள மைதானத்தில் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் கோட்டாட்சியர் முருகன், செங்குன்றம் சரக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் கனகராஜ், தீயணைப்புத்துறை அதிகாரி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆய்வு செய்தனர். இதில் பள்ளி வாகனங்களில் GPS கருவி, முன்பக்கம் மற்றும் பின்பக்க அதிநவீன கேமராக்கள், முதலுதவி பெட்டிகள், அவசர காலத்தில் வெளியேறும் வழி, படிக்கட்டுகளின் தரம், வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட 20க்கும் மேற்பட்ட முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளனவா என சோதனை செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிரணவ் மலைப்பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வள்ளலாரின் ஜோதிபீடம் அமைத்து இப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பாலசுப்ரமணி என்பவர் தொண்டுகள் செய்து வந்துள்ளார். இவர் கடந்த சில தினங்களாக உடல்நிலை குன்றியிருந்த நிலையில் தற்போது உயிரிழந்தார். இவரது உடலை அவர் குடியிருந்து வந்த பிரணவ் மலைப்பகுதியில் உள்ள சத்யஜோதி பீடத்தில் பத்மாசன முறையில் அடக்கம் செய்ய உறவினர் ஏற்பாடு செய்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தொல்லியல் துறையினர் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வடலூர் அருகே உள்ள வள்ளலார் ஜோதி நிலையம் அருகே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மிஸ் யூனிவர்ஸ் போட்டியின் தமிழ்நாடு மாநில இயக்குநராக நியமிக்கப்பட்ட டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்தை 2023ஆம் ஆண்டின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற நிகர்குவாவை சேர்ந்த ஷெய்னிஸ் பலாசியோஸ் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் டெல்லியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையாளர்களை அடையாளம் காண்பதற்கு, அழகு கலையில் தமது நிபுணத்துவத்தை அங்கீகரித்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும், தென் தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் எதிர்கால மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த போட்டியாளர்களை ஊக்குவிப்பதே தமது நோக்கம் எனவும் தெரிவித்தார்.